நேரில் கேட்குறதே நிறைய விஷயம் நடக்க மாட்டேங்குது. இல்லை ஆப்பில் கேட்குறது நடக்குமா, இல்லை ஆப்பில் கேட்குறது நல்லது தானா? இல்லை ஆப்பில் கேட்குறது சும்மா டுபாக்குருங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க மெசேஜ் பண்ணி டைப் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு நாங்கள் என்ன பதில் சொல்கிறோன்றதெல்லாம் அவன் ஏஐ டூல் வச்சு கணிக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு வருஷம் ஃபீல்டு ஒர்க் பண்ணி என்ன பண்ணிட்டாருன்னா, இவன் இதை கெட்ட இவன் பதில் சொல்கிறான் அப்படின்ற மாதிரி இவங்க புரிஞ்சுக்கிட்டு இப்போ ஏஐ தான் பதில் சொல்லிட்டு இருக்கான். இப்போ என் பேர் பார்த்திபன் வச்சுக்கோங்களேன். அதே இது நான் இப்போ அங்கே ஆப்பில் இருந்தேன்னா என் பேரை வேற பேராக வச்சுக்கிறாங்க. யாருன்னே தெரியாது. என்னுடைய ஃபேஸுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏஐ ஃபேஸ் வச்சுட்டான். அது ஒரு மாதிரி எனக்கு வேற வேற வேஷம்லாம் போட்டு கொடுக்குது. அப்போ நீங்கள் யார்கிட்ட பேசுறீங்கன்னே யாருக்கும் தெரியாது. பார்க்க தேவையில்லை, கேட்க தேவையில்லைன்றது ரைட்டு. அப்படி நம்ம போறவங்களுக்கு என்ன சொல்ல வரும்? அதுக்குள்ள போய் வாழ்க்கையை முடிவெடுக்காதீங்க. ஓகே, அதே விஷயமா சுத்தாதீங்க. இது ஒரு போதையாகும். இன்னொன்று இதில் தகவல்கள் ரகசியமாக இருக்கும்னு சொல்ல முடியாது. தகவல்கள் நீ உங்களுக்கு சொல்ற தகவலே சரியில்லாத தகவல், அது ரகசியமா இருந்தாலும் வெளிப்படையா இல்லை சார். தரிசனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட ஜோசியத்தை பற்றியும் அதுக்குள்ளே இருக்க இந்த அடிப்படை கட்டமைப்புகள் பற்றியும் பேசுகிறதுக்காக ராஜநாடி கா பார்த்திபன் அவர் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்கார். இவர்கிட்ட வந்து இன்னும் நிறைய தகவல் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம்ங்க. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒரு ஆப்பில் நான் நிறைய வந்து ரீல்ஸில் பார்க்குறப்ப வந்து நான் உங்கள் ஜோதிடம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு நான் சரியாக பதிலளிப்பேன் அப்படின்னு ஏஐ வாய்ஸ் வரும். ஒருத்தர் நடந்து வர மாதிரியே இருக்கும். அவர் சொல்லுவார், நீங்கள் உங்கள் கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, நான் பதில் சொல்லுவேன் அப்படின்னு. ஆக்சுவலாக ஆப்பில் கேட்குறது இப்போ ஏன்னா நம்ம நேரில் கேட்குறதே நிறைய விஷயம் நடக்க மாட்டேங்குது. இல்லை ஆப்பில் கேட்குறது நடக்குமா, இல்லை ஆப்பில் கேட்குறது நல்லது தானா? இல்லை ஆப்பில் கேட்குறது சும்மா டுபாக்குருங்க. நீங்கள் அதாவதுங்க உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இருந்தால் வாய்ஸ் காலில் பேசலாம். ஓகே. ஏன்னா இப்போ எல்லா ஆப்லையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏஐ தான் பதில் சொல்லுது. ஒரு ஸ்டாண்டர்டாக நாங்கள் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒரு 500 பேர், என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒரு 2500 பேர் 3000 பேர் இருக்காங்க ஜோசியத்தில் ராஜநாடி மெத்தட் கற்றுக்கிட்டவங்க. அதில் ஒரு 500 பேர் நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா பிரபலியமான ஆப்லையும் மெயினாக இருக்கிறாங்க. ஏன்னா ராஜநாடி என்னுடைய மெத்தடில் என்னன்னா, நீங்கள் ஜாதகத்தை கொடுத்து 2வது செகண்ட் உங்களுக்கு பலன் சொல்ல ஆரம்பிச்சிடும். கணக்கே கிடையாது, எல்லாத்தையும் பார்த்தோன்னே சொல்கிறது தான். அதனால நாங்கள் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிறதுனால இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க மெசேஜ் பண்ணி டைப் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு நாங்கள் என்ன பதில் சொல்கிறோன்றதெல்லாம் அவன் ஏஐ டூல் வச்சு கணிக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு வருஷம் ஃபீல்டு ஒர்க் பண்ணி என்ன பண்ணிட்டாருன்னா, இவன் இதை கெட்ட இவன் பதில் சொல்கிறான் அப்படின்ற மாதிரி இவங்க புரிஞ்சுக்கிட்டு இப்போ ஏஐ தான் பதில் சொல்லிட்டு இருக்கு. ஓகே. வாய்ஸ் கால் இருக்கு இல்லைங்களா, வாய்ஸ் கால் மட்டும் தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்போ வாய்ஸ் காலில் போனாலும் சும்மா தண்டத்துக்கு கேள்வி கேட்காம உண்மையிலேயே ஜாதக ரீதியாக உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் அதை நீங்கள் கேட்கலாம், தப்பு இல்லை. அதுலேயும் நீங்கள் வந்து இதில் என்னன்னா, இப்போ என் பேர் பார்த்திபன் வச்சுக்கோங்களேன். அதே இது நான் இப்போ அங்கே ஆப்பில் இருந்தேன்னா என் பேரை வேற பேராக வச்சுக்கிறானுங்க. ஓகேங்களா, விஜய் பண்டிட்னு வச்சுக்கிறானுங்க. ஓகேங்களா, யாருன்னே தெரியாது. என்னுடைய ஃபேஸுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏஐ ஃபேஸ் வச்சுட்டான். அது ஒரு மாதிரி எனக்கு வேற வேற வேஷம்லாம் போட்டு கொடுக்குது. அப்போ நீங்கள் யார்கிட்ட பேசுறீங்கன்னே யாருக்கும் தெரியாது. அவன் வந்து ஒருவேளை ஒன்றும் யாரோ ஒரு தெருவில் இருக்க ஆளை கொடுத்து ஹையர் பண்ணி வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க, நீங்கள் யார்கிட்ட பலன் கேட்பீங்க? இல்லைங்களா? அதனால வந்து என்ன கேட்டால் சும்மா சின்ன சின்ன ஜாலி முடிவுகளுக்கு வேணால் நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணலாம். ரியலாக நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும்னா நீங்கள் டைரெக்டாக ஒருத்தரை ஃபோனில் கூட பேசலாம். இப்போ நான் சொல்கிறது, இப்போ நான் இருக்கேன்னா நீங்கள் என்கிட்ட ஃபோனில் பேசலாம். நானுன்றது உங்களுக்கு தெரியணும்ல. ஆமாம் ஆமாம். யூனிக்காக நான் மட்டும்தான் உங்களுக்கு பலன் சொல்லணும்னு தெரியுங்களோட பேசிக்கிறது நல்லது. அது வந்து அவங்கவுங்க முடிவு எடுத்துக்குவாங்க. இப்போ நிறைய ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் மக்களுக்கும் தெரியும் இல்லைங்களா? நிறைய விஷயம் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. சும்மா ஜாலிக்கு ஃபன்னுக்கு வேணால் அதுக்குள்ளே போவாங்க. இம்பார்ட்டண்டாக முடிவு எடுக்கிறப்ப ஒரு ஜோசியரை அவங்க தேடி பார்க்குறாங்க. ஓகே ஓகே. அந்த மாதிரி நான் ஒரு ஆப்புக்குள்ளே போய் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன், இல்லை பார்க்க போகிறேன் அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் இந்த மெசேஜ் சொல்கிறதுனா இது என்னவா இருக்கும் சார்? ஏன்னா ஒன்றும் இல்லை, நிறைய சார் இதெல்லாம் 5 ரூபா ரீசார்ஜ்லேருந்து நிறைய வர ஃப்ரீயே வந்துருச்சு. அதான் ஆமாம், முதல் சாட்டுக்கு ஃப்ரீ, அதுக்கப்புறம் 5 ரூபா அந்த மாதிரி நிறைய வந்துருச்சுல்ல. இது பார்க்க தேவையில்லை, கேட்க தேவையில்லைன்றது ரைட்டு. அப்படி நம்ம போகிறவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அதுக்குள்ளே போய் வாழ்க்கையை முடிவெடுக்காதீங்க. ஓகே. அதே விஷயமா சுத்தாதீங்க. ஓகே. இது ஒரு போதையாக போயிடுது. ஏன்னா ஒருத்தனுக்கு 5 ரூபா கொடுத்து நம்மளை பற்றி பேசுறது. உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அந்த ஒரு சின்ன வயசு பசங்களுக்கு உங்களுக்கு ஒரு காதலி அமைவாங்க, காதலியை பற்றி ஒருத்தன் வர்ணனை செய்கிறான்னா அவங்களுக்கு ஆர்வம் வந்துடும். பொண்ணுங்க இப்படி இருப்பாங்க, அப்படி பேசுவாங்க அப்படின்றப்போ ஒரு ஆர்வம் வந்துடும். இன்னொரு விஷயம், இப்போ இந்த ஆப்போசிட் ஜெண்டர்கிட்ட போய் பேசணும்னு பசங்களுக்கு ஆர்வம் இருக்குது. ஓகே. இப்போ ஒரு காலத்தில் வந்து இந்த பேங்க்கில் வந்து செல்டர்ஸ் இருப்பாங்க. பேங்க் இப்போ நிறைய பேங்க்குக்கு வந்து புரோக்கர்ஸ் வந்து ஒரு பிபிஓ மாதிரி வச்சுக்கிட்டு லோன் வேணுமான்னு கேட்பாங்க. செல்டர்ஸ் இருப்பாங்க. இப்போ அவங்கெல்லாம் வந்து ஒரு காலத்தில் பேசும்போது அந்த பொண்ணுகள்ட்ட எல்லாம் பசங்க கடலை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா, ஒரு பீரியடில். இப்போ தான் வந்து அது மாறிடுச்சு. நான் சொல்கிறது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் பேங்க்குகள்லாம் லோன் கொடுக்க ஆரம்பிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா
அந்த பொண்ணுகள்லாம் பிபிஓட இருக்கும். பொண்ணுகளுக்கு மேக்ஸிமம் வேலை என்னன்னா கொஞ்ச நேரம் அதை பற்றி பேசும், அதுக்கப்புறம் பூரா எவனாச்சும் ஒருத்தனுக்கு ரெகுலராக கால் பண்ணி அவன் ஒரு 1/2 மணி நேரம் பேசுவான், இந்த பிள்ளை ஒரு 1/2 மணி நேரம் பேசும், இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும். இப்போ என்ன ஆகி போச்சுன்னா இந்த ஆப்லாம் இப்படி ஆகி போச்சு. இங்கே இருக்கக்கூடிய பசங்களோட அந்த வேற பொண்ணுங்க, இங்கே இருக்கக்கூடிய பொண்ணுகளோட வேற பசங்கன்ற மாதிரி ஆகி போய் இது வந்து வேற மாதிரி ஒரு கிளப் மாதிரி ஆகிட்டு இவங்க ரீசார்ஜ் பண்ணி இந்த பிள்ளைகிட்ட பேசுறதுக்காக வராங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிட்டு ஜோசியம் பார்க்க வந்தீங்களா பார்த்துட்டு கட் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய ஃபேக் ஐடிகிட்ட பேசுகிற மாதிரி தான் இந்த ஆப்பில் இருக்கக்கூடிய ஃபேக் ஐடி தான் அது. ஓகேங்களா? அவங்களுடைய பேர், அவங்களோட ரியல் நேம், அவங்களோட ரியல் ஃபோட்டோ எதையுமே இவங்க ஆப்பில் வாங்குவாங்க, நான் போட மாட்டாங்க. ஏன்னா போட்டுவிட்டா நாளைக்கு நீங்கள் அவங்கள சர்ச் பண்ணி, ஏன்னா இப்போ என் ஃபேஸை நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூகுள் லென்ஸில் போட்டிங்கன்னா என்னுடைய டீட்டெயிலாம் எடுத்துகிட்டு வந்து. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஜோசிக்காரரை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னுடைய ஃபேஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொண்டு வந்து கூகுள் லென்ஸில் போட்டு என்கிட்ட தனியாக வந்துடுறாங்க. நல்லா பலன்னு சொல்கிறாரு இவர் அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஆப்காரங்க எனக்கு வந்து ஏஐ ஃபேஸ் வச்சிடறான், வேற வேற மாதிரி போட்டு வச்சிடறான். நீங்கள் என்ன ஸ்கேன் பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியாது, பேரை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. இப்படி கொண்டு வந்ததுனால உங்களால் வந்து இது ரியலான ஆளானே தெரியாது. இன்னொன்று இதில் தகவல்கள் ரகசியமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. தகவல்கள் நீ உங்களுக்கு சொல்கிற தகவலே சரியில்லாத தகவல், அது ரகசியமாக இருந்தானா வெளிப்படையா இல்லை சார். நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ அவங்க அந்த பொண்ணுகிட்ட பேசுறதுக்காக தான் போகிறாங்க. அந்த மாதிரி உரையாடல்கள் இதில் எதுவும் வந்து அது வந்து இதெல்லாமே ரெக்கார்டு தான் சொல்கிறாங்க. ஓகே, எல்லாமே ரெக்கார்ட் பண்ண போடுறது தான் இது. உங்களுக்கு ஒருவேளை நாளைக்கு ஃபியூச்சரில் எங்களுடைய கம்பெனி நிர்வாக தேவைக்காரனா நாங்கள் எடுத்துக்கொண்டு தான் போட்டிருக்கோம். ஓகே, என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா அது வந்து அவ்வளோ விஷயம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவங்க பேச சும்மா ஒரு ஜாலி முடுக்காக வரவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இதுலேயே சீரியஸ் ஆனவங்களும் வராங்க. ஓகே, அப்போ சீரியஸானவங்க வராங்க. நிறைய பேருக்கு இது வந்து யூஸ் ஆகுது. நிறைய பேருக்கு ஜோசியிட்ட போகிறதுக்கு பயந்தவங்களுக்குலாம் இது கொஞ்சம் யூஸ் ஆகுது. அவ்வளோதானே தவிர வேற ஒன்றும் இல்லை. ஜோசிக்காரங்க நிறைய சம்பாதிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி எடுத்துக்க வேண்டியதான். சரி, இன்னும் நம்ம தொடர்ந்து நிறைய பேசுவோம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.